வசனம் சொல்லட்டா? நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுது: புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். நம்ம வீட்டை இடிக்கிறதுக்கு, அதாவது நம்ம குடும்பத்தை கலைக்கிறதுக்கு வெளியில இருந்து யாரும் வர வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை. அது நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள்னு. ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு, ஒரு வீட்டை கலைக்கிறதுக்கு நிறைய பேர் போராடுவாங்க. முக்கியமா சத்துரு ரொம்ப போராடுவான். வீட்டாரே நமக்கு சத்துருன்னு சொல்லப்பட்டிருக்குது. சத்துரு எப்படியாவது நம்ம வீட்டை இடிக்கணும், குடும்பத்தை கலைக்கணும் அப்படின்னு சில மனிதர்களை ஏவி விட்டு அவங்க மூலமா அந்த குடும்பத்தை கலைக்கணும்னு நினைப்பான். ஆனா அத நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோங்கிறத பொறுத்துதான் அந்த வீடு கட்டப்படுமா இடிக்கப்படுமாங்கிறது இருக்குது. ஏன்னா ஒரு வீட்டை இடிப்பதும் கட்டுவதும் புத்தியுள்ள ஸ்திரீனுடைய கையில தான் இருக்குது. நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை இடிச்சுட்டு, அதாவது குடும்பத்தை கலைச்சிட்டு வெளியே போகிற அந்த ஸ்திரீகள் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு நான் சொல்லல, வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. அதாவது ஞானம் ஒரு வீட்டை கட்டும், ஞானமுள்ள ஸ்திரீ ஒரு வீட்டை கட்டுவாள். தன் 7 தூண்களையும் அப்படின்னா நிறைய விதமான டேலண்ட்ஸ ஸ்திரீகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம டேலண்ட்டை வச்சுதான் நம்ம வீட்டை நம்ம கட்ட முடியும். ஞானத்தோடும் புத்தியோடும் நம்ம வீட்டை கட்டணும். இல்ல இந்த மனிதர்களோடலாம் வாழ முடியாது, இந்த வீட்டுல எல்லாம் என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டை இடிச்சு போட்டுட்டு களைச்சு போட்டுட்டு வெளியே போகக்கூடிய துணிச்சலோடு நீங்க வெளியே போற ஒரு ஸ்திரீயா இருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க எவ்வளவு பெரிய பட்டதாரியா இருந்தாலும், எவ்வளவு தூரம் பெரிய படிப்பாளியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்தாலும், நீங்க புத்தி இல்லாத ஸ்திரீ அப்படின்னு வேதம் சொல்லுது. ஞானத்தினாலதான் வீடு கட்டப்படும். உங்க பிரச்சனைகளையும் உங்க சூழ்நிலைகளையும் விட தேவன் பெரியவர் இல்லைன்னு ஒரு முடிவெடுத்துட்டு நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா, தேவனை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க வெளியே போறீங்க. உங்க பிரச்சனைகளை மாற்றுவதற்கு தேவன் வல்லமுள்ளவரா இருக்கிறார். எப்பேற்பட்ட கணவனையும் எப்பேற்பட்ட வீட்டாரையும் மாற்றுவதற்கு அவர் வல்லமுள்ளவரா இருக்கிறார். அப்படின்னா நீங்க தேவனை நம்பாம உங்க வீட்டை இடிச்சு போட்டு உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தையும் கூட கருதாம, எதையுமே மனசுல அறியாம, கிறிஸ்தவங்களா இருந்து கூட கொஞ்சம் கூட பயபக்தி இல்லாம வீட்டை உங்க கையாலே இடிச்சு போட்டுட்டு வெளியே போயிடுறீங்க. 1 சாமுவேல் 25வது அதிகாரத்துல அபிகாயில் அப்படிங்கிற ஒரு பொண்ணை பத்தி கொடுத்திருக்கு. அந்த பொண்ணுடைய புருஷன் முரடனும் துராகிரதனுமாய் இருந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா அந்த மனுஷன் யாரையுமே மதிக்க மாட்டான். அப்போ வெளியில அந்த மனுஷன் யாரையுமே மதிக்கலனா வீட்டுக்குள்ள அந்த மனுஷன் அந்த பெண்ணை எப்படியெல்லாம் நடத்தி இருப்பான். ஆனா அந்த பெண்ணை பத்தி இந்த வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? அவள் மகா புத்திசாலியும் ரூபவதியும்னு வேதம் சொல்லுது. வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவி அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிரதனுமாய் இருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில முரடனாயும் துராகிரதனமாய் இருந்த ஒரு மனுஷனோட அந்த பெண் வாழ வேண்டியதா இருந்தது. அந்த பெண் அவளுடைய மகா புத்திசாலித்தனத்தினால அந்த வீட்டை கட்டுகிறவளாய் காணப்பட்டாள். அதனால அவளுடைய குடும்பத்துக்கு வரவிருந்த பெரிய ஆபத்திலிருந்து அந்த பெண் விடுவித்தாள். அந்த மனுஷன் அப்பேற்பட்ட மனுஷனா இருந்ததுனால கர்த்தர் அந்த மனுஷனை சந்திச்சாரு. கர்த்தர் அந்த மனுஷனை அடித்தார். அவனுடைய அந்த கல்லான இருதயம் செத்து போன இருதயமாய் மாறிற்று. இன்னைக்கு கல்லான இருதயங்களை உடைத்து சதையான இருதயங்களாய் மாற்றுகிறதற்கு ஒரு தேவன் உண்டு. அவரை நம்பி அவரிடத்துல விசுவாசமா இருந்தீங்களானா, எப்படிப்பட்ட கல்லான இருதயமுள்ள ஒரு மனிதனா இருந்தாலும் அந்த மனிதனுடைய இருதயத்தையும் மாற்றி அதை சதையுள்ள இருதயமாய் மாற்றி கொடுக்க தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கும்போது, அவரை நம்பாம அவருடைய வல்லமையை நம்பாம, இல்ல இது என்னால முடியாது, இது யாராலையும் முடியாது, தேவனால கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தி இல்லாம தன்னுடைய வீட்டை தன் கைகளினாலே இடித்து போட்டு குழந்தைகளுடைய நலனையும் கருதாமல் சுயநலமாய் பிரிந்து போகிற பெண்கள் இன்னைக்கு அநேகம் பேர் இருக்கிறாங்க. இந்த வசனத்தை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஞானம் தன் வீட்டை கட்டி, வீடு கட்டப்பட வேண்டுமானால் ஞானமாய் செயல்பட வேண்டும். நமக்கு வீட்டை கட்டுகிறதுக்கு கர்த்தர் அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகள் என்னென்ன தெரியுமா? அமைதி, பொறுமை, நீடிய சாந்தம், நற்குணம், தயவு, காருண்யம், விசுவாசம், ஜெபம் போன்ற அநேக நல்ல விஷயங்களை கர்த்தர் பெண்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல நற்குணங்களை வைத்து
பொறுமையோடு சில காலங்கள் சில பாடுகளை நம்ம சகிக்கும் போது முடிவு நமக்கு சந்தோஷமும் சமாதானமுமா இருக்கும். நீங்க உங்க வீட்டை கலைச்சு போட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்க முடிவு எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நல்ல முடிவு நீங்க எடுத்தீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, அப்படி பிரிந்து போனால் அது தேவன் அங்கீகரிக்கப்படாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீங்க வாழும் பொழுது ஒரு நாளும் நீங்க பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது. நீங்க இருவரும் ஒரே சரீரமா இருக்கிறீங்க. ஒருவர் மாத்திரம் பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாது, சுதந்திரிக்க முடியாது. நீங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் உங்களோடு கூட உங்க குடும்பத்தாரும், அதாவது உங்க கணவனும் பரலோக ராஜ்யத்தை அடைகிறவராய் இருக்கிறார். அதற்கு அந்த ஆத்மாவுக்கும் நீங்க தான் உத்தரவாதம். அதனால எவ்வளவு தூரம் வீட்டை புத்தியோடு கட்ட முடியுமோ, குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியுமோ, ஞானத்தோடு கூட விவேகத்தோடு கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகளோடு கூட அந்த வீட்டை கட்டி எழுப்ப நாம் பிரயாசப்பட வேண்டும். கணவன், மனைவி, பிள்ளைகள் அப்படின்னு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஒரு நல்ல குடும்பம். அவசரத்துல, கோபத்துல சில நேரங்கள்ல நம்ம எடுத்த முடிவுகள் நம்முடைய வீட்டை நாமே இடிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது. நம்ம புருஷனுக்கு, நம்ம கணவனுக்கு நாம கிரீடமா இருக்கணும். உங்க குடும்பத்துக்குள்ள மூன்றாவது நபராகிய யாரையும், மூன்றாவது நபர்களுடைய எந்த அபிப்பிராயத்தையும் நீங்க அனுமதிக்க கூடாது. அது யாரா வேணாலும் இருக்கலாம். அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், சகோதர சகோதரிகளா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். யாருமே உங்க புருஷனுக்கும் உங்களுக்கும் நடுவுல பிரச்சனைகளை உண்டு பண்ண காரணமா இருந்தாங்களான்னா முதல்ல அவங்கள விட்டு விலகிற வழியை நீங்க பார்க்கணும். இது கர்த்தர் எனக்கு தந்த கணவன், கர்த்தர் எனக்காக சிருஷ்டித்த கணவன். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில தவறு செய்ய மாட்டார். அவர் எனக்கு ஒரு கணவனை கொடுத்திருக்கிறார்னா அவரு சரியான கணவனை தான் எனக்கு தந்திருப்பார். சரியான கணவனை எனக்கு தந்த கர்த்தர் எனக்காக ஒரு நல்ல வாழ்க்கையையும் ஆயத்தமாக வைத்திருப்பார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு சில காலம், கொஞ்ச காலம் பாடுகள் இருந்தாலும் அந்த பாடுகளை எல்லாம் சகித்து நீங்கள் புத்தியோடு நல்லொழுக்கத்தோடு நீங்க வாழும்போது உங்க வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாய் நிச்சயமாக அமையும்.